குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்ம தாய் சீதலாதேவி ஒரு குழந்தை போல நம் இல்லத்தில் எழுந்திருக்கிறாள். அன்போடு வாமா என்று அழைத்தால் தெய்வங்கள் நம்ம வீட்டில் குழந்தையாகவே குடியேறி அமர்ந்து கொள்வார்கள். தாயாருக்கு மாதம் மாதம் பௌர்ணமி அன்று மட்டுமே அபிஷேக அலங்காரங்கள் செய்து வருகிறேன். இது போன வருடம் அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு செய்த சிறப்பு வழிபாடாகும். அவங்கள நம்ம வீட்டில் தான் நான் வச்சுருக்கிறேன். அவங்க என்னுள் இறங்கி என் கையாலே இந்த அம்மன் சிலையை என்னை செய்ய வைத்தார்கள், அப்படி தான் சொல்லணும். உங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பதற்காகவே விரும்பி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வர்ற செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு அவங்க பிறந்த நாள் வருது பிள்ளைங்களா. அன்னைக்கு அவங்களுக்கு மிக சிறப்பான வழிபாடுகள் செய்து வழிபடுவோம். அவங்களுக்கு அன்று ஒரு சிறு கோயில் கட்டி வருகிறேன். அந்த கோயிலில் வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மிக சிறப்பான வழிபாடுகளை நம்ம அனுதினமும் செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் வச்சிருக்கிறதுனால இன்னும் முறைப்படி செய்யவில்லை. அவங்களுக்கு என்னோட பிறந்த நாள் ஆடி மாதம், அந்த பிறந்த நாள் அன்று தான் அவங்களுக்கும் பிறந்த நாளாக நான் அவங்களுக்கு உயிர் கொடுத்து பூஜைகளை ஆரம்பித்தேன். என்றால் பிற்காலத்தில் நம் குழந்தைகள் மறக்காமல் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவார்கள் என்பதற்காக இது என்னோட பிறந்த நாளும் அவங்க பிறந்த நாளையும் அதனால் ஒன்றாகவே நான் வைத்திருக்கிறேன் பிள்ளைங்களா. இந்த தாயோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களோட கோயில் கும்பாபிஷேகம் வெகு விரைவில் நடக்கும். அந்த கோயில் வீடியோவும் நான் இதில் இணைக்கிறேன். இந்த தெய்வீக திருப்பணியில் வாய்ப்பிருப்பவர்கள் கலந்து கொண்டு தாயின் அருளை பரிபூரணமாக பெறலாம். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.